மகாவிஷ்ணு பேசியதில் என்ன தவறு என்று முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளியிலே ஒரு மகாவிஷ்ணு என்று ஒருவர் போய் உரை நடத்தியிருக்கிறார். அவன் என்ன கட்சிக்காரன் யாரு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவன் என்னப்பா தப்பா பேசிட்டான்? ஒரு தப்பா பேசல. ஏதோ முன்னோர்கள் தன்னுடைய மறுபிறவி அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டுமே, சாமி இல்லைங்கிறீங்க, நாங்கெல்லாம் சாமியை கும்பிடுறோம். ஒருவன் இருக்குங்கிறதா இன்னொரு இல்லை என்று சொல்கிறான். எல்லாருக்கும் இடம் உண்டு. ஜனநாயக நாட்டிலே எல்லாரும் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. அதை விடுத்து அவன் என்னமோ பெரிய கொலை கைதியை போல, கொள்ளையடித்தவனை போல நாட்டிலே 5000 கோடி 6000 கோடி கொள்ளையடித்து விட்டு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆனவனை எல்லாம் விட்டுட்டீங்க. பாவம் ஏதோ ஸ்கூல்ல பேசுறாங்கிறதுக்காக அவனை அப்படி கூங்குறாரு. அந்த பொய்யாமொழி போய் அப்படி கூங்குறாரு. என்னுடைய ஏரியாவிலே வந்து நீங்க என்ன பேசுறீங்க, பெரிய கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசுறாரு. அவன் என்ன பேசினான்? அதை போய் பெரிய இஷ்யூ ஆக்கி, ஏனென்று சொன்னால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை இவர்கள் எடுத்து பெரிய பேசாக்கிவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.